மச்சான் ஒன்றும் இருக்காது, பயப்படாத. ஏய் ஸ்வாதி எங்கடா? மெடிசன் வாங்க போயிருக்கா. என்னாச்சு டாக்டர்? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? கங்க்ராச்சுலேஷன்ஸ் இனியா, நீங்க அப்பா ஆக போறீங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி சார் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு வீட்டில் என்கிட்ட டிஸ்கஸ் ஆ, பண்ணாரு. பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. நான் எழுதி கொடுக்குற மெடிசன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. என்ன ரிப்போர்ட்ஸ்? இன்னும் அப்போ பயப்பட வேணான்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் சொல்கிறேன். எனிவேஸ் ஹாப்பி ஃபார் யூ கைஸ். ஃபஸ்ட்டு 3 months வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபுட் கண்ட்ரோலாக இருங்க. டேப்லெட்ஸ் கொஞ்சம் மறக்காம எடுத்துக்கோங்க. மந்த்லி ட்வைஸ் நான் சொல்ற டைம்க்கு நீங்க என்ன வந்து பாருங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ டாக்டர். மச்சான் என்ன சொன்னாங்க? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா? ஹே மச்சான் சூப்பர்ரா சிஸ்டர், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்ண்ணா. மச்சான் அப்போ அப்படியே நான் கிளம்புறேன். சரி, வரேன் ஆ சிஸ்டர். பாய். சரி, உள்ள ஏதோ ரிப்போர்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்த அத்தைட்டையும் மாமாட்டையும் சொல்ல வேண்டாமா? வா போகலாம். ஹலோ மாமா. சொல்லுங்க மாப்ள. மாமா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க. என்ன தம்பி சொல்றீங்க? நிஜமாவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடல. இதோ பக்கத்துல உங்க அத்தை இருக்காங்க, உங்க அத்தையில கொடுக்குறேன். பேசுமா. மாப்பிள, என்ன 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அத்தை, உங்களுக்கு பேரை வேணுமா பேத்தி வேணுமா? என்ன மாப்பிள சொல்றீங்க? ஆமா அத்தை, டாக்டர் இப்போ தான் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. சரி, நீங்கள் இப்படி ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வாங்க. சரி சரி, தோ இப்போ அங்கே கிளம்பி வரோம். இந்தாங்க, வாங்க பாப்பாக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி சரி. போகலாம். போகலாமா? ம். அம்மா, இனியா, உள்ள டாக்டர் ஏதோ ரிப்போர்ட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ நீ பயப்படாதன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களாமே. உனக்கு அவங்கள ஆல்ரெடி தெரியுமா? பார்த்து பேசியிருக்கியா? ஏய், டாக்டர் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அத்தை மாமா வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கணும். என்ன ஸ்வீட் வாங்கலாம்? ஸ்வீட் வாங்குறது கூட அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? ஷோ, இப்போதான் டாக்டர் கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே நீ ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. முதல்ல சார் இப்போ பார்த்து வீட்டுக்கு ஒழுங்கா ஓட்டிட்டு போங்க. ஏன்னா இப்போ உங்கள் பின்னாடி உங்கள் பொண்டாட்டி மட்டும் இல்லை. சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கீங்க. மாப்பிள, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. பாப்பா, மாப்ள வாயை தரங்க. அம்மாடி, அப்பாவோட பங்கு. ஆ. அப்புறம் மாப்ள, டாக்டர் என்ன சொன்னாரு? டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க மாமா. ஃபஸ்ட்டு 3 months மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 weeks ஒன்ஸ் செக்அப் வர சொல்லியிருக்காங்க. ஓ, சரி சரி சரி. நாம தான் தேவையில்லாமல் ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு போய் பார்த்துட்டு இன்னமும் ஏதோன்னு பயந்துட்டு இருந்தோம். என்னப்பா நீங்களும் ஏதோ ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ பிசிஓடியால் கஷ்டப்படுறல, மாப்பிள்ளை ஒரு ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு போய் காமிச்சு இன்னும் வேற ஏதாச்சும் மாத்திரை மருந்து கொடுத்தா சரியாகுமான்னு கேட்க போயிருந்தோம், அவ்வளோதான். சரிம்மா இரு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். இரு இரு, நானே போய் காஃபி போட்டு வரேன். இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. பாப்பா முழுகாம இருக்கா. ஸ்வீட் ஒன்று தான் கேடு அதுக்கு. ஏன் இப்படி சிரிச்சிருன்னே இருக்கீங்க? அப்படி என்ன பண்ணிட்டா என் பொண்ணு உங்களுக்கு? ஓ, உங்க பொண்ணு இதுக்கு மேல வேற பண்ணுமா? அவ கல்யாணம் பண்ணி வந்ததே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்க பொண்ணு முழுகாம தானே இருக்கா, அதுக்கு என்னமோ இந்த குதிக்கிறீங்க? ஏ நிறுத்து, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல? நீயும் ஒரு பொண்ணு தானே. இப்பதான் ஏதோ சந்தோஷமான விஷயத்த சொன்னா அபசுக்குணமா வாய் வைக்கிறியே. முன்னாடிதான் அவளுக்கு குழந்தை பிறக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த. இப்பதான் அவ பிரெக்னன்ட் ஆயிட்டால, இப்போவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா உனக்கு? இந்த பாரு, நீ சொல்லி அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஓ, உங்களுக்கு உண்மையிலே கோவம் வருதா? என்னமோ ஊர்வலத்துல எல்லாருமே குழந்தை பெத்துக்காத மாதிரி உங்க பொண்ணு தான் பெத்துக்கிற மாதிரி இவ்வளவு அதிசயமா பேசுறீங்க. எப்படி அவ பிள்ளை பெக்கறா நானும் பாக்குறேன். ஏய், என்ன மனுஷிவ, சி.
இந்தாங்க மாப்பிள்ள. பாப்பா இந்தாம்மா. அம்மா உனக்குமா? இல்ல எனக்கு வேணாம்மா. மாப்பிள்ள, ஒரு 10 நாளைக்கு பாப்பாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு இருக்கோம். ஏன்னா நீங்களும் ஆஃபீஸ் போயிருவீங்க, பாப்பா தனியாவே இருப்பா. எதனாலனா என்ன பண்றது மாப்பிள்ள? இல்லத்த, நான் ஆஃபீஸ் லீவ் போட்டேன், நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தாரா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. சரி மாப்பிள்ள, ஏதாவது ஒன்றா கால் பண்ணுங்க, நாங்கள் கிளம்புறோம். சரி ம். மாமா. வரோம்மா. சரிப்பா, சரிம்மா. என்னமோ தெரியல அகல்யா, மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. ஏங்க? இல்ல, நம்ம பொண்ணு எத்தனையோ பேர் வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் கூட அவகிட்ட இருக்க நல்ல மனசை பார்க்கல. வந்த எல்லாருமே அவகிட்ட இருக்க குறைய தான் சொன்னாங்க. ஆனா நாம எதிர்பார்க்காத நேரமா பார்த்து அந்த கடவுள் ஒரு தங்கமான பையனை அனுப்பி வச்சார். என்னமோ 2 பேர் மனசும் ஒத்து போனதால நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா குழந்தை விஷயத்துல என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல செய்தியை 2 பேரும் சொல்றாங்க. அதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்னமோ நல்லது நடந்தா சரி. அதெல்லாம் நம்ம பொண்ணு மனசுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். ம். ஆ, அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. என்னம்மா? இன்னைக்கு அவன் நாத்தனாக்காரிய நல்லா கத்தி விட்டேன். நம்ம பொண்ணு முழுகாம இருக்கான்னு சந்தோஷமான விஷயத்த போய் சொன்னா, நம்ம பொண்ணு போனதால தான் அவ குடும்பமே விளங்காம போச்சுன்னு சொல்றா. நான் சொன்ன சந்தோஷமான விஷயத்த கூட அவ காது கொடுத்து கேட்கலங்க, அபசகுணமா பேசுறா. இவ பாட்டுக்கு எதையாவது பேச போய் நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அதான் நல்லா திட்டி விட்டேன். அகல்யா, எனக்கு என்னமோ நீ கொஞ்சம் அவசரப்படுறியோன்னு தோணுதுமா. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? இல்ல அகல்யா, உன் ஆதங்கம் எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு வாழ போன வீடு, நாம எந்நேரமா அவ கூட இருக்க முடியுமா சொல்லு? நீ பாட்டுக்கு அவங்கள சத்தம் போட்டு வந்துட்ட. அவங்க ஓ மேல இருக்கிற கோவத்தை நம்ம பொண்ணு மேல காட்டினா என்ன பண்ணுவ? ஆ, நல்லா காட்டுவா. அப்படி அவ ஏதாவது பண்ணா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். விடுமா, இனிமே பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசு. என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணை பெத்தவங்க, நாம பொறுமையா தான் போகணும். நாம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. அதான் கூட மாப்பிள்ள இருக்கார்ல, அவர் பார்த்துக்குவாரு. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத, போய் வேலையை பாரு. சரி, என்னமோ. ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. ம், இதை முன்னாடி சொல்லியிருந்தா நான் டெய்லி ஊட்டி விட்டுருப்பேன்ல. இதெல்லாம் நான் சொல்லி தான் தெரியணுமா? நீ ஏன் அதான் அப்பப்போ இந்த மாதிரி செய்யணும்? அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, இனிமே எப்படி செய்கிறேன்னு பாரு. பார்க்கலாம் சார் அப்படி என்னென்ன பண்ணுறீங்கன்ட்டு. ம், போதும். போதுமா? ம், என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உனக்கு மட்டுமா சாப்பிட்ற? பாப்பாவுக்கும் சேர்த்து சாப்பிட்ற. இந்தா சாப்பிடு. ம், எனக்கு போதும், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. என்ன புதுசாக ஊட்டிலாம் விடுற? ஆமாம், பின்ன வயிற்றில் இருக்க பாப்பா வெளியே வந்து எங்கள் அப்பா மட்டும் ஒன்று கூட்டி விட்டாங்க, நீங்கள் எங்கள் அப்பா கூட்டி விட்டலன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? அதான் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ம், ம். அம்மா, அன்னைக்கு எதுக்குடா என் ரிப்போர்ட்ஸ்லாம் டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்ச? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ வேற ரொம்ப அப்செட்டாக இருந்தியா? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணால் நீ பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு என்னால் தெரிஞ்சுக்கவே முடியல. அதனால தான் டாக்டரை போய் பார்த்து பர்சனலாக பேசிட்டு வந்தேன். அவர் சொன்னதுனால தான் உன்னை ஜாகிங் கூப்பிட்டு போனேன், யோகா பண்ண வச்சேன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணேன். உன்கிட்ட சொல்லாமல் போனது தப்பு தான், சாரிம்மா. இனியா, உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? என்ன எப்படி கேட்ட? எனக்கு எல்லாமே நீ தான். உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனால தான் என்னால் முடிஞ்ச எல்லாமே பண்ணேன். சரி, நாளைக்கு இந்த பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இந்த லவ்லாம் காணாமல் போயிடுச்சுன்னா? அது எப்படி காணாமல் போகும்? நாளைக்கு நம்ம பாப்பா வளர்ந்ததுக்கப்புறம்
அவளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தங்க வரதான் போகிறாங்க. ஆனால் என் பாப்பாவை பார்த்துக்க நான் மட்டும் தானே இருக்கேன். சார் நல்லா பேசுறீங்க. சரி சரி இரு, உன்னை எவ்வளோ பிடிக்கும் நான் உன்கிட்டே சொல்லிட்டு இருந்தா எப்படி? நான் போய் பாப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டேய் 3 மாசம் கழிச்சு தாண்டா குழந்தைக்கு காதே கேட்கும். ஓவரா பண்ற. அதெல்லாம் என் பாப்பா கேட்கும், நீ இப்படி வா. பாப்பா, நீ வெளியே வந்ததுக்கப்புறம் உன்கிட்ட பேசுகிறதுக்கு விளையாடுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கும். நீங்கள் பயப்படாதீங்க, சரியா? நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அம்மா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால் நீயும் நானும் தானே அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அம்மாவுக்கு உன்னையும் என்னையும் விட்டால் வேறு யார் இருக்கா? நாம் தானே அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ பையனா இல்லை பொண்ணா தெரியாது. ஆனால் நீ வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் உலகமே நீ தான். அது வரைக்கும் நீ ரொம்ப சமத்தா சாப்பிட்டு பத்திரமா தூங்கணும், சரியா? அப்பா இந்த உலகத்தில் அம்மா கிட்ட மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். இப்போ உன்கிட்ட சொல்ல போகிறேன். லவ் யூ தங்க புள்ள. நீங்கள் எப்போ வருவீங்க? சீக்கிரமாக வந்துடுங்க. அம்மாவும் அப்பாவும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? எத்தனை நாட்களாய் இத்தனை